இந்த ரோட்டை நீங்கள் தாண்டி போகும்போது இங்கே குறுக்க ஒரு பேய் வந்து நிற்கும். அந்த பேய் உங்ககிட்ட தண்ணி கேட்கும். நீங்கள் தண்ணி தர மறுத்தீங்கன்னா உங்களை மறுகையாக தான். இந்த ஸ்டோரி ரொம்பவே திகிலாக இருக்கும். தில் இருந்தால் கேட்டு பாருங்கள். ஜம்மு காஷ்மீர் சொல்லுங்க தான், அந்த மலைகளுக்கு இடையில தான் இந்த கடாலுக்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப வறண்டு போய் எதுவுமே இல்லை, வெறும் அந்த மணல் பாறைகள் வந்து அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கும். ஸோ அதில் வந்து பல பெண்டு இருக்கும். 18வது வளைவில் ஒரு சின்ன இடத்துல 4-5 எலும்பு கூட வச்சு அந்த எலும்பு கூட சுற்றி நிறைய வாட்டர் கேன்ஸ் அடிக்க வச்சிருப்பாங்க. அதாவது அது ஒரு குட்டி பேய் கோவில். எஸ், அந்த குட்டி பேய் கோவிலுக்கு பின்னாடி ரொம்ப பயங்கரமான ஒரு வரலாறு இருக்குது. கொஞ்சம் காலம் முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, அந்த இடத்துல ஒரு பையன் மாட்டிக்கிறான். அதாவது எப்படின்னா, அந்த இடத்துல வந்து சில நாட்கள் பனிப்பொழியும், சில நாட்கள் பனிப்பொழியும். அந்த பனிப்பொழியும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் மட்டும் அந்த ரோடை அடைச்சி வச்சிருப்பாங்க, யாருமே உள்ளே போகாத மாதிரி. ஏன்னா பனியில் மாட்டிக்கவங்க. அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, அதை அடைக்கிற சமயத்தில் எல்லா டிராக்டரும் அந்த பாதையை கடந்து போகிறதுக்காக போயிட்டு இருந்துருக்கு. ஸோ லாஸ்ட்டாக போன ஒரு டிராக்டர் வண்டி ரிப்பேர்னால அங்கேயே நின்று போயிடுது. ஸோ அதுதான் கடைசி வண்டி. ஏன்னா அந்த பனிப்பொழி ஆரம்பிக்கிறதுனால எல்லாத்தையுமே அடைச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அதனால் கடைசியாக போன வண்டிக்கு அப்புறம் வேறு எந்த வண்டியுமே போகலை. அதனால் அதுதான் கடைசி வண்டி.